மகர ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியில கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை இப்ப பார்க்கலாம். அடுத்து மகர ராசிக்காரங்க குரு பயிற்சி வீடியோ பார்த்துட்டு மணிகண்டன் தண்டபாணி அப்படிங்கிற ஐடியிலிருந்து மகர ராசிக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்காதா, வாழ்க்கை இப்படியே போயிருமா, யாரு பயிற்சி ஆனாலும் நல்லது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு பதிவிட்டு இருக்காங்க. மணிகண்டன் அவர்களே வணக்கம், நமஸ்காரம். சனி செவ்வாய் காம்பினேஷன் இல்லைன்னா எந்த ஒரு விஷயமே நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன், முருகன், ஐயப்பன் இந்த மாதிரி கோவில்களுக்கு அடிக்கடி நீங்கள் போக போக லைஃப் மாறும். பொதுவாக இந்த மன விரக்திங்கிறது மகர ராசிக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த இயல்பாகவே ஒரு மாதிரி போராட்டம், ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ், நெகட்டிவிட்டி எல்லாமே ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். ஆனால் உங்களுடைய லைஃப் மாறுங்கிறதுல டவுட் இல்லை. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் போனாலும் அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த பார்வை பலம் வந்துடுது. அதனால் தாராளமாக உங்கள் லைஃப் கரெக்டாக ஒரு 8லேருந்து 9 மாதத்தில் மாறிடும். மணிகண்டன் அவர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்குங்கள், எனக்கு ஐயம் கிடையாது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எப்பெல்லாம் முடியுதோ அப்போலாம் ஐயப்பனை போய் பாட்டுவாங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்தது மீனா விஜயன். ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறோம், ஆனால் இங்கே வேறு மாதிரி நடக்குது. எனக்கு மகரம் இது வரைக்கும் எதுவும் நல்லது நடக்கலை, பதில் கொடுங்க. இப்படி இருந்தால் ஜாதகத்தை எப்படி நம்புறதுன்னு எனக்கு குழப்பம் வருது, பதில் சொல்லுங்கள். மீனா அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது ஜாதகத்தை எப்படி நம்புறதுங்கிற கான்செப்டே உங்களுடைய கேள்வியே தப்பு. இது எல்லாமே பொது பலன். எப்படி இருந்தாலும் 50% 60% வேலை செய்யும். கொடுப்பினை தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் நன்னா அமைஞ்சு தசாபுத்திகள் நன்னா இருந்ததுன்னா 100% சொன்னதோட ஜாஸ்தியாக நடக்கும். உங்கள் தசாபுத்திகளே சரியில்லை அப்படின்னா ஃபிசிக்கலாக ஜாதகம் பார்க்காம உங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு கால் அடிபட்டுரும், இப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? ஃபிசிக்கலாக அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தா தானே சொல்ல முடியும். அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது, உங்கள் ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் எங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். இது ஒரு கோச்சாரத்தோடைய பலன். யாருக்கும் ஜாதகம் இல்லை, ராசி இல்லை, லக்னம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படி ஒரு பயங்கரமான நம்பிக்கையை கொடுக்கும். இட் வில் சேஞ்ச். ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்குமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசி நண்பர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்ன மாதிரியே கேன்சர் வந்துன்னு. நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன்னா பார்க்கல, கோச்சாரத்தில் அந்த பலன் இருக்குது. தட் இஸ் வை இட் ஹேஸ் ஹேப்பன். ஒருத்தர் இப்போ கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்குங்க, எப்போ சரியாகும்னு கேட்குறாரு. குரு வந்தது, ஹெல்த் பிரச்சனை வந்தது. இதே தான் நான் போன வருஷத்தோடைய குருவில் சொல்லியிருப்பேன், ஹெல்த் பிரச்சனை வரும் பார்த்துக்கேன்னு சொல்லி. அப்போ நம்ம பார்க்காமே சொல்லக்கூடிய கோச்சார பலன்களுக்கு வேல்யூ இருக்கான்னா 100% இருக்குது. உங்கள் ஜாதகம் அது பலமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்துடைய ஒரிஜினல் டேட்டா, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது ரொம்ப முக்கியமாக அந்த டைமில் இருக்கக்கூடிய தப்பை சரி செய்யணும். இதுதான் பிரச்சனையே. நிறையா பாருக்கு 80% மக்களுக்கு 4 மணிக்கு பிறந்தோன்னா வாய்ப்பே இல்லை. 4 மணிக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஒன்று 4 மணினா 3:55 பிறந்திருப்பீங்க, 58 பிறந்திருப்பீங்க, 4:02 பிறந்திருப்பீங்க. இதை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அது வரைக்கும் எல்லாமே மாறின்னு தான் இருக்கும். அதனால் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை, ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு டைம் பாஸ்க்கு நீங்கள் பேசுகிறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், உங்கள் நல்ல எண்ணங்கள் மாறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்து ஏசி பாபு மூன் அப்படிங்கிற ஐடியிலிருந்து மகர ராசியில் பிறந்த நாம சிரிக்கிறதா இல்லை அழுகிறதான்னு தெரில, எந்த பயிற்சியும் நமக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரியல, இனியும் எதற்கு இந்த வாழ்க்கைன்னு தோணுது, முடியலடா சாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபு அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும், டவுட்டே கிடையாது. யார் மூலியமாக நடக்கணும்? உங்கள் பசங்க மூலியமாக நல்லது நடக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஜென்ம அபிவிருத்தி அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்றக்கூடிய குரு எப்பவுமே டிஸ்டர்ப் தான் பண்ணுவார். இப்போ குருவுடைய மாற்றம் உங்களுக்கு நல்லது பண்ணுமானா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மாறிடும். என்ன பண்ணுவோம்? யானைக்கு உணவு கொடுக்கணும். இல்லை யானையுடைய ஃபோட்டோ நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம். கும்பு இருக்கிற யானையாக வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது பண்ண பார்க்க ஒரு நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆக ஆக உங்கள் நல்ல எண்ணங்கள் வரும், வாழ்க்கை மாறும், சந்தோஷமாக மாறுவீங்க, நல்ல எண்ணங்கள் வரும். எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்து ஜெயச்சந்திரன் கேட்டிருக்காரு, மகர ராசிக்கு தொழிலில் இடமாற்றம் கிடைக்குமா இந்த குரு பயிற்சியில்? மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் வரும். நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். அது முக்கியமாக ஜெயச்சந்திரன் அப்படிங்கக்கூடிய பேரே செவ்வாய் சந்திரனுக்கான அம்சம். உங்களுக்கு இடமாற்றமும் ட்ராவலும் ஒரு சேஞ்ச் இருந்தால் போர் அடிச்சிடும். எந்த விஷயத்துலையுமே 2 வருஷத்துக்கு மேலே நிலையாக இருக்க மாட்டீங்க. அந்த சேஞ்ச் இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன பண்ணணும்? மெயினாக உங்களுக்கு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம், வீட்டு முன்னாடி அந்த என்ன சொல்லுவோம், அந்த குதிரையுடைய லாடம் வாங்கி சென்டர் ஆஃப் அந்த வாசல் அதில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே மேக்னெட்டை ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த ஜெயச்சந்திரன் அப்படிங்கக்கூடிய நபருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி பேர் கொண்ட நபர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே கப்புன்னு அட்ராக்ட் ஆகும். காந்த சக்தியை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய
ஒரு பெயரில் ஜெயச்சந்திரன் உண்டு. அதனால் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி ஏதாவது தொழில், கனரகம் சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், இந்த மாதிரி எந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணாலும் சூப்பராக இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணீங்க. தீர்க்க ஆயுஷ்மான். அடுத்து ராகுகேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு மகர ராசி நேயர்கள் தான் பத்மாவதின்னு ஒருத்தங்க. நன்றி நன்றி, என் மகன் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். நீங்கள் சொன்னது போல் நடந்தால் மிகவும் சந்தோஷம். 2019ஆம் வருடம் தொடக்கத்திலிருந்து இன்று வரை மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். இனிமேல் நல்லது நடந்தால் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019க்கு அப்புறம் பத்மாவதி அவர்களே கிட்டத்தட்ட 2-3 பயிற்சி நடந்துச்சு. அப்போ ஜாதகத்தில் சரியான தசை ஓடவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ அந்த தசை மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அனந்த சயனன் பத்மநாபனுடைய கோவிலுக்கு தாமரை புஷ்பங்கள் அதை நீங்கள் அதாவது குத்தி கோர்க்கக்கூடாது, சேர்த்து கட்டணும். இப்போ பூ கட்டுறோம்ல அந்த மாதிரி சேர்த்து கட்டி கொண்டு போய் மாலையாக வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே நீங்கள் போடணும். இது எவ்வளோ வாரம் பண்ணணும்னா மினிமம் 6 வாரங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எவ்வளோ கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கும், உங்கள் பசங்களுக்கும் நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நல்லா இருப்பீங்க. அடுத்து கல்பனா ஒரு பதிவிட்டிருக்காங்க. சார், என் கணவர் தனுசு, என்னுடையது மகரம், நாங்கள் பிரிந்து தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்காங்க. கல்பனா அவர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே சந்திரனுடைய ஸ்தானத்தை அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு பெயர் அப்படின்னா கல்பனா. இட் மீன்ஸ் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல் விஷயம், அந்த சந்திரன் ஜாதகத்தில் ஸ்திதி லயம் சரியா இல்லை, தசாபுத்திகள் சரியா இல்லைன்னா இப்படி நடக்கும். ரெண்டாவது நன்னா புரிஞ்சுக்கணும், ராசி லக்னம், லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம் பார்க்கும் பொழுது 4, 6, 8, 12 கூடிய லக்னங்களை சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா எப்பவுமே பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ராசிகளில் பார்க்கும் பொழுது 6, 8, 12 கூடிய ராசிகளில் சேர்த்தோம் அப்படின்னா 100% ஏதோ இடத்துல பிரிஞ்சிருப்பாங்க. வேலை நிமித்தமாக இருக்கலாம், தொழில் நிமித்தமாக இருக்கலாம், சண்டையினால் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்கன்னா பரதேசம் போயிடணும். பரதேசிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. வேற ஊர்லேருந்து வந்து செட்டில் ஆகிருக்கக்கூடிய நபருடைய பெயர் பரதேசி. அப்போ கல்பனா அவர்கள் இடம் மாறுதல் செய்யும் பொழுது வித் ஃபேமிலியோட நீங்கள் வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்துக்கு ஒன்று நீங்கள் கனடாக்கு போகலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யூரோப்புக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இடம் மாறுங்க, லைஃப் மாறும், நல்லா இருப்பீங்க. சிவகுமாருங்கிற ஐடியிலிருந்து, ஐயா ஏற்கனவே மனதளவில் பெருமளவில் பல கஷ்டங்களை 2016 அனுபவிச்சுட்டு இருக்கேன், நல்ல விஷயங்கள் நடக்கும்னா மட்டும் சொல்லுங்க, கை கூப்பி வணங்குகிறேன், மிகைப்படுத்தி கூற வேண்டாம். நாராயண நாராயண நாராயணா. மிகைப்படுத்திலாம் சொல்லலைங்க, இருக்கிறது தான் சொல்கிறேன். சிவகுமார் அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய சாஸ்திரம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்தின் பிரகாரம் பார்த்தீங்களா, ஒரு இடம் மாறுறதுங்கிறது தற்செயலாக நடக்கும். நீங்கள் நினைக்கிறதோ இல்லையோ இல்லை, மிகைப்படுத்தி கூறக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய பேர், நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படின்னா தோராயமாக சென்னை தான், சென்னையில் இருக்கிற அத்தனை பேருக்கு நடக்கும். சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் ரோடில் டோர் நம்பர் 16 இருக்கிற மனுஷனுக்கு வேணும்னா ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் சிவன் கோவிலுக்கு சாயந்தரம் 4லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தரிசனம் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 வாரத்துக்குள்ளே உங்கள் லைஃப் மாறும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்குங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்து திலகராணி கென்னடி அப்படிங்கிற ஐடியிலிருந்து, அண்ணா திருவோண நட்சத்திரத்தில் என்ன நோய் என்ன பிரச்சனை வரும், அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. ரைட்டுமா, சூப்பர், நல்ல கேள்வி. திலகராணி அவர்களுக்கு வணக்கம், கென்னடி அவர்களுக்கு வணக்கம். முக்கியமாக என்னென்னா, சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் திருவோண நட்சத்திரம் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன் சுயசாரத்தில் போகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் வரும். நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், கழுத்து பகுதி, வண்டி வாகனங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக போகணும். அதே மாதிரி கொழுப்பு சத்து உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், இதெல்லாம் என்னுடைய பலன்களில் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் தசாபதி சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணலாம், அம்பிகைக்கு டெய்லியும் வந்து புஷ்பார்ச்சனை பண்ணணும், குங்குமார்ச்சனை பண்ணணும். பண்ண நீங்கள் நல்லா இருப்பீங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை வேற மதத்தை நீங்கள் சார்ந்தவராக இருந்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யலாம். பெண்களுக்கு உகந்த தான தர்மங்கள், ஏதாவது நல்ல ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், அதாவது அவங்க போடக்கூடிய சுடிதார் மாதிரி வாங்கி கொடுக்கலாம், இல்லை முக்கியமாக கொலுசு மாதிரி வாங்கி கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு யாரை மனசுக்கு பிடிச்சதோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணும் பொழுது அப்பா அமேசிங்கான சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நல்லா இருப்பீங்க. அடுத்து இந்த போஸ்டரை பார்த்து அவங்க விவரங்களை கொடுத்துருக்காங்க. ராஜாங்கிறவர், எனக்கு வயது 47,
மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் 4 மாதங்கள் வேலை பறிபோனது, என்ன காரணம் தெரியவில்லை. உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியில் 5, 9 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை பறிப்போம். ராஜா அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரக்கூடிய சாஸ்திரத்தை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உட்காந்துருக்கிற ஸ்தானம் வந்து ரிஷப ராசியில் உட்காந்துருக்கு. மிதுனத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இடமாற்றம் கொடுக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நிறைய பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம 100% வேலைக்கு தர்மமாக இருக்கணும். அதாவது ஒருவேளை அவங்க சுச்சுவேஷன் சரியில்லாமல் எடுத்தாங்களா, இல்லை நீங்கள் வந்து அந்தளவுக்கு அலட்சியமாக இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஜாதகத்தின் பிரகாரம் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு தசாபுத்தி கண்டிப்பாக சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வடமாலை போட முடிஞ்சதுன்னா ஒரு 6 வாரம் போடுங்க, 7ஆம் வாரத்துக்குள்ளே வேலை கிடைச்சிடும், சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மன் நம்பவா. ராஜா அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து சத்யன் உத்திராடம் 2 ரிஷப அடுத்து சத்யன் உத்திராடம் 2 ரிஷப லக்னம் மகர ராசி. என் கடன் பிரச்சனை எப்போ தீரும்னு கேட்டிருக்காரு. சத்யன் அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது, பழனி முருகனுக்கு ஒரு வேளை நீங்கள் பழனிக்கு போய் அங்கிருந்து பாத யாத்திரையாக போக முடிஞ்சுதுங்கிற பட்சத்தில் 100% உங்களுக்கு கடன் நிவர்த்தியை கொடுக்கும். உங்கள் உடல்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா போக வேண்டாம். யாருக்கு அது முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டராரு நடந்து போய் முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் நடக்கிறது அப்படியே நடக்கும். நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும். சத்யன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேருடைய சாஸ்திரத்தின் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கீங்களோ, ரகசியமாக இருக்கீங்களோ, யதார்த்தமாக இல்லாமல் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மாதத்தில் அந்த என்ன சொல்கிறது, அந்த டெட்டு உங்களுடைய கடன் தீரக்கூடிய அந்த அம்சம், அந்த ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. முருகனை பார்த்துட்டு வாங்க, லைஃப் மாறும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. விஜயா ராம்ங்கிற ஐடியிலிருந்து அவங்க விவரங்களை பதிவிட்டு இருக்காங்க. விஜயா சோழன் பிறந்த நாள் 2/5/1994, நேரம் 2:30 இரவு, நட்சத்திரம் திருவோணம், 4ஆம் பாதம். சூப்பர். விஜயராம் அவர்களுக்கு வணக்கம். விஜயா சோழன். விஜயா சோழன், சூப்பர். வணக்கம், நமஸ்காரம். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய என்ன கேள்வி கேட்டிருந்தார்? கேள்வி இல்லை, ஓகே. விஜயா ராம்ங்கிற ஐடியிலிருந்து விஜயா சோழன். விஜயா சோழன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் கொடுக்க போகிறது. ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் இடமாற்றம் கொடுக்கும். இல்லைன்னா ஒரு தொழில் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். ஒரு இடையூறு மட்டும் வரும், அது மட்டும் கண்டிப்பாக சொல்லணும். அது எப்போ வரும்னா நெக்ஸ்ட்டு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே வரும். அந்த இடையூரை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை முடியுது. முக்கியமான வழிபாடுகளில் மன்னார்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ராஜகோபால சுவாமியுடைய ஆலயம் இருக்குது. நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதை இழந்தீங்களோ, என்ன உங்களுக்கு வேண்டுதலாக இருக்கோ கண்டிப்பாக நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான்.